இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி மற்றும் ஊட்டி மற்றும் மற்ற சபைகள்ல இருந்து கூடியிருக்கிற அருமையான பரிசுத்தவான்களுக்கு ஒரு மாதத்து பிற்பாடு உங்க அனைவருக்கு நம்ம வரவேற்கிறோம். இந்த 3வது வால்யூமோட இருக்கிற படிப்பு தியானம் கிளாஸ்ல தேவனுடைய மிகுந்த கிருபையில நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி கணக்குல ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். கண்டிப்பா ஒரு புதுப்பிக்குதல் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கோம். அந்த இருக்கிற வகையில 3வது வால்யூமோட இருக்கிற ஸ்டடி மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் அதை ஆரம்பி நம்ம தேவனுடைய ஆசீர்வாதம்காக நம்ம காத்துக்கிறோம். விசேஷமாய் இந்த 3வது வால்யூம் வழியாய் நம்ம அநேக விசேஷமான விஷயங்கள் சகோதரர் ரசல் மூலமாய் இந்த இருக்கிற 3வது வால்யூம் உடைய விஷயத்துல நாங்க பார்க்க போறோம். 3வது சாப்டர் தானியேல் 12ஆம் அதிகாரத்தை குறித்து அந்த 3வது சாப்டர்ல இருந்து நம்ம பார்க்க போறது விஷயங்கள். சிஸ்டர் பெல்பெட்ரானி நம்ம மத்தியில இருக்கிறாங்களா? இருக்கிறேன் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர். நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம அந்த 3வது வால்யூம்ல 96வது பக்கம் அந்த பேரா வந்து மீகாவேலுடைய ராஜ்யம். அதான் மீகாவேலுடைய ராஜ்யம். இல்ல அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் அது முடிக்கும் போது தான் முடிச்சிட்டோம். அங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி ப்ரோ. ஓகே பிரதர். பேஜ் நம்பர் 96 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மிகாவேலின் ராஜ்யத்தை குறித்த இந்த செய்தி படிப்படியாக 1829ஆம் ஆண்டிலிருந்து திறக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளமாக ஒரு சிறு புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 8 முதல் 10 வரை. இதை பரிசுத்த ஜனங்களுக்குள் இருக்கும் ஞானவான்களுக்கு அடையாளமாக யோவான் குறிப்பிட்டுள்ளார். அவர் அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்குமாறு கட்டளையிடப்படுகிறார். யோவானுடைய அனுபவம் 10வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி இந்த சத்தியத்தை பெறுகிற எல்லாருடைய அனுபவமாக இருக்கிறது. அந்த அனுபவம் அற்புதமான இனிமையை கொண்டு வருகிறது. எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இதற்கு பின் வருவது எப்பொழுதுமே கிட்டத்தட்ட உபத்திரவம் என்கிற கசப்போடு இனிமை கலந்திருப்பதாகும். பொறுமையோடு இறுதி வரை சகித்து கொள்ளுபவர்களுக்கு வருவது சுத்திகரிப்பு, பரிசுத்தமாக்குதல், புடமிடுதல் என்பவைகள் ஆகும். இவைகள் கிறிஸ்துவின் மணவாட்டியை கல்யாணத்திற்கும் உயர்த்தப்படுவதற்கும் ஆயத்தப்படுத்த உதவுகிறது. இந்த நிலை ஆயத்த நாள் முற்றுப்பெறும் தருவாயில் உண்டாகிறது. அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகள், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் கொடுத்துங்கிறோம். நம்மளுடைய ஃபார்மேட்டு இந்த 3rd வால்யூம் ஸ்டடி. அந்த ஃபார்மேட்ல வந்து ஒரு பேராகிராஃப் வந்து வாசிப்போம். சகோதரி நீங்க, நான் நம்புறேன் உங்களுடைய கரங்கள்ல வந்து அந்த 3rd வால்யூமோட இருக்கிற புக்கு திறந்து வச்சுட்டு இருக்கோம். அதுல நீங்க கண் வச்சுட்டு இருப்பீங்க அந்த வார்த்தைகளுக்கு, வரிகள் மேல. அப்ப சகோதரி வந்து அதை வாசிக்கும் போது நீங்க அதை பார்த்து கேட்டு ஒருவேளை உங்க அந்த இருக்கிற பேராகிராஃப் பத்தி ஏதாவது கருத்து இருந்தா, கேள்வி இருந்தா நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சுருக்கமா அது பேரா பற்றி சில விஷயங்கள், கருத்துக்கள் பேசுவோம். அதுக்கு பின்பு உங்களுக்கு ஓபன் பண்ணுவோம் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களுக்கு. ஸோ இது இந்த விதத்துல தான் நம்மளுடைய ஃபார்மேட் இருக்கு. நீங்க ஞாபகத்துல வைக்கலாம். சோ சகோதர சகோதரிகளை, இந்த பேரல வந்து சகோதரர் ரசல் வந்து நாங்க பாக்குறோம். அவர் என்ன பேசுறாருன்னா, அவர் 1829 வருஷம் பத்தி பேசுறார். 1829 வருஷத்துல இருந்து மீகாவேலுடைய இருக்கிற ராஜ்யத்தை படிப்படியா அந்த செய்தி தொறுக்குது அப்படி சொல்றார். அது நம்ம நல்லா ஞாபகம் வைக்கணும். இது வந்து தானியேல் 12ஆம் அதிகாரத்துல ஏதோ நம்ம இப்போ அதுதான் தியானம் பண்ணின்னு இருக்கிறோம். தானியம் 12ஆம் அதிகாரத்துல வந்து இதுதான் அந்த 11வது வசனத்துடைய காலம் தீர்க்க தரிசனம். அந்த 1290 நாள், அதாவது அது காமிக்கிறது 1829. 1829 வருஷத்துல நம்ம பார்க்கிறோம் வில்லியம் மில்லர்
தேவனுடைய கருவி இருந்து வில்லியம் மில்லர் மூலமாய் நாங்க பார்க்கிறோம் அங்கே ஆரம்பிக்கிறது. பிரதர் வாய்ஸ் கேட்கல பிரதர். பிரதர் இருக்கீங்களா? ஒன்னும் கேட்கல. பிரதர் வந்து எழுதுறாரு, மீகாவேலுடைய ராஜ்யத்தின் செய்தி அது 1829 இருந்து அது துவக்குது. இது வந்து நாங்க பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருக்கிற திறக்கப்பட்ட சிறிய புத்தகத்துல அடையாளப்படுத்திருக்குது. ஏதோ புத்தியுள்ளவர்கள் மற்றும் பரிசுத்த ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். அது இங்க வந்து அவர் சொல்றாரு யோவான்ல அடையாளப்படுத்துறது. யோவான் வந்து இந்த இந்த இருக்கிற செய்தி வாங்கும்போது அதே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல அது எப்படி அது அவரு வாயில அது தேன் போல் மதுரமாய் இருக்கிறது, ஆனால் அது வயிற்றுல போகும்போது கசப்பா மாறுது. அந்த விஷயத்தை வந்து இங்கே பேசத்தான் பார்க்கிறோம். இந்த கம்பேரிசன் வந்து வெளிப்படுத்தல் 10:2 மற்றும் 10:10. சிஸ்டர் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா அந்த வசனங்கள்? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் வசனம் 2. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாகத்தை பூமியின் மேலும் வைத்து. வசனம் 8 முதல் 10 வரை. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. பிரபு பிரதர், சவுண்ட் மற்றும் ஸ்கிரீன் காணப்படுதா? அதான் எனக்கு கூட தெரியல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன. ஆமா, நான் அதுதான் நான் அம்கின்கிற, ஆனா அது வரமாட்டேங்குது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சோ இங்க சகோதர சகோதரிகள் நாங்க நோட் இந்த இருக்கிற
இந்த காரியத்தை நாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகள இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் வந்து மீகாவேலுடைய ராஜ்யத்தின் செய்தி துவக்கம். அந்த மீகாவேலுடைய ராஜ்யத்தின் செய்தி துவக்கம் பத்தி பேசுது. அந்த மீகாவேலுடைய ராஜ்யத்தின் செய்தி துவக்கம் நம்ம நல்லா தெரியும். சகோதரர் வில்லியம் மில்லர் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி. அவருடைய இருக்கிற ஊழியங்களுடைய ஆரம்பம் வந்து நாங்க பார்க்கிறோம். தானியல் 12:11 வந்து சொல்லப்பட்டிருக்குது. 1290 நாள். அதுதான் வந்து நாங்க பார்க்கிறோம். அவரு பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அது வந்து அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு கனெக்ட் ஆகுது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தோடு இருக்கிற 2ஆம் வசனத்தோடைய தூதனுடைய கையில இருக்கிற திறக்கப்பட்ட சிறிய புத்தகம் அதைத்தான் குறிக்கிறது சொல்லி, அது செய்தி குறிக்கிறது சொல்லி அப்புறமா அந்த 10ஆம் வசனத்துல வந்து எப்படி அந்த புத்தகத்தை அதை யோவான் அங்க போய் அந்த தூதன் கிட்ட வாங்கி அது புசி சொல்றாரு. அது புசிக்கும் போது எப்படி அவர் வாயில வந்து அது வைக்கும்போது அது தேன் போல மதுரமா இருக்கிறது. ஆனால் அதை உள்ள வயிறுல போகும்போது ஜீரணமாகும் போது அது கசப்பாயிடுது. இதெல்லாம் விஷயங்கள் நாங்க பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை ஒரு பாயிண்ட் நம்ம இங்க சுற்றி காமிக்கணும். இங்க யோவான் பத்தி சகோதரர் ரசல் பேசும்போது நாம ஞாபகத்துல வைக்கணும். இங்க யோவான் குறிக்கிறது ஒரு யோவான் வகுப்பார், அதாவது லவதோக்கியா சொன்னா அது எப்படி சொல்றோம்னா அது ஒரு ஆதார வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் இந்த யோவான் வகுப்பாருக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தாரு. எங்கே? யோவான் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். John 21:22. யோவான் 21வது அதிகாரம் வசனம் 22. அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றினாய் என்றார். இந்த வார்த்தைகள்ல கர்த்தர் இயேசு வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு அடையாளம் பண்றார். நான் வருமளவும் அவர் உயிரோடு இருக்க எனக்கு சித்தம் இருந்தா உங்களுக்கு என்ன? நம்ம புரிஞ்சுக்கணும் இது விஷயம் என்ன குறிக்குதுன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் இதற்கு பின்பு அவருடைய முதிர் வயசுல தேவன் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுப்பார். அவர் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதுறதுக்கு பத்மோ தீவுல இருக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவர் எழுதும்போது அவர் தரிசனங்களை பார்த்து சொல்வார், பின்பு நான் பார்த்தேன், பின்பு நான் பார்த்தேன், பின்பு நான் பார்த்தேன். அது அவர் எழுதுவார். நேரடிய தரிசனங்களுடைய அர்த்தத்தை அவர் எழுதுவார். ஆனா ஒரு யோவான் வகுப்பார் உண்டாக்கப்படும். எதை இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து பேசுறார். அவருடைய 2ஆம் வருகைக்கு பின்பு முழு லவோதோக்கியா சபை அவருடைய பரோசியால அவருடைய பிரசன்னத்துல எப்படி அவங்களுக்கு இந்த இருக்கிற தரிசனங்களுடைய அடையாள அர்த்தத்துடைய வெளிச்சம் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. சோ நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். 1874 அக்டோபருக்கு பின்பு தான் யோவான் உண்டாக்கப்படுது. இயேசு கிறிஸ்து வரணும், அவர் வந்துட்டு பின்பு தான் வந்து யோவான் இருக்கிற வகுப்பார் உண்டாக்கப்படுது. இப்போ 1874க்கு முன்பு பிலடெல்பியா சபையில யோவான் வகுப்பார் கிடையாது. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து 2ஆம் வருகை பற்றியான இருக்கிற செய்தி வில்லியம் மில்லர் மூலமாய் வரும்போது, வில்லியம் மில்லர் ஒரு யோவான் வகுப்பார் கிடையாது. வில்லியம் மில்லரோட இருக்கிற கூட இருந்த சீஷர்கள் கூட அவங்க யோவான் வகுப்பார் கிடையாது. யோவான் வகுப்பார் ஆரம்பிறது அக்டோபர் 1874. இது ஒரு சின்ன பாயிண்ட். ஆனா நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை பற்றியான செய்தி, மீகாவேலுடைய 2ஆம் வருகை மற்றும் ராஜ்யத்து சம்பந்தப்பட்ட செய்தி. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அது இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 8-10 அது வந்து குறிக்குது அறுவடை வேலை, அறுவடை செய்தி மூலமாய் அந்த திறக்கப்பட்ட சிறிய புத்தகம் குறிக்குது. அந்த 7 புத்தகங்கள் அறுவடை செய்தி ஏதோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஆச்சரிய கூடாரத்தோடு இருக்கிற விசேஷத்தின் நிழல்கள் மற்றும் 6 வால்யூம்ஸ்,
அங்கத்திலிருந்து தான் வெளிப்படுது நாங்க பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றியான இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் மற்றும் கால கணக்கு. இப்போ சகோதர சகோதரிகள நீங்க ஏதாவது உங்க கருத்துக்கள் கேட்கணுமா, உங்களுடைய கேள்விகள் கேட்கணுமா, ஏதாவது சொல்லணுமா, நீங்க மோஸ்ட் வெல்கம். எல்லாருமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுட்டீங்களா இந்த பேராகிராஃப்? பிரதர் பால்ராஜ் பேசுறேன் பிரதர். வாங்க பிரதர். வணக்கம் பிரதர். பிரதர் அந்த பிலதெல்பியா காலத்துல சபை காலத்துல யோகாவான் வகுப்பார் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? கிடையாது. எனக்கு யோவான் உடைய அர்த்தம் யோவான் 21, 22 பிரகாரமாக அவர் வந்துட்டு பிற்பாடு தான் உண்டாக்கப்படுது யோவான். அதுக்கு எதுவும் வசனங்கள் இருக்கா பிரதர்? அவர் வரத்துக்கு முன்னே ஒரு யோவான் இருக்காது. புரியுது பிரதர்? புரியுது. கட்டாகுது. அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு யோவான், எக்ஸாக்ட்லி வரைக்கு அப்புறம் ஒரு யோவான் வைப்பார். அதுதான் நம்ம சுவிசேஷ சபை. சரியான? அதாவது அது குறிக்கிறது லவோதிக்கேயா சபை. நீங்க நாங்க இருக்கிற சபை. லவோதிக்கேயா. ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். வெல்கம். அனிஸ் பிரதர் கை தூக்கிட்டாரு. அந்த சிறு புஸ்தகத்தை புசித்தேன், அது எனக்கு அது இனிமையா இருந்துச்சு. ரெண்டாவது கசப்பாச்சு, அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பிரதர். ஆமா. ஆக்சுவலி இந்த விஷயத்தை நாங்க பார்க்கும்போது தேங்க்யூ அனிஸ் பிரதர். இந்த சிறிய புத்தகம் பத்தி அதிகமா பிரதர் ரசல் ஒன்னும் பேசல. வெறும் என்ன சொல்லிருக்கிறார்னா, மீகாவேல் உடைய ராஜ்யத்தின் செய்தி படிப்படியா 1829 ஆரம்பி, அதுக்கு பின்பு யோவான் அந்த இருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 10:8-10 அந்த இருக்கிற புத்தகம் எடுத்து புசிக்கும் போது அவருடைய வாங்குற அனுபவம் என்னன்னா, வாயில தேன் போல் மதுரமா இருக்கிறது, ஆனா வயிற்றுல அது கசப்பாகுது. இதுதான் அனுபவங்கள் வாங்குவோம். பிரதர் ரசல் சொல்றாரு, யோவான் வகுப்பார். ஏன்னா இந்த சத்தியங்கள் கர்த்தர் பத்தி, அவருடைய 2ஆம் வருகை பத்தி எப்படி வேதத்துல இருந்து இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமும் ஆச்சரியமா வெளிப்படுது, என்ன ஒரு ஆனந்தம் கொடுக்குது. அது வாயில அந்த தேன் போல மதுரமா இருக்கிற அனுபவம். ஆனா பின்பு புது சிருஷ்டி ஆய் அந்த உடன்படிக்கை வழியாய் நடந்து கொண்டிட்டு இருக்கும்போது வாங்குற அனுபவங்கள் இந்த சத்தியத்தை காத்துக்கொள்றதுக்கு, இந்த சத்தியத்தை நாம தொடர்ந்து விசுவாசிக்கிறதுக்கு இது கொண்டு வர்றது சில போராட்டங்கள், சில உபத்திரவங்கள். ஏதோ இங்கே அந்த வயிறுல கசப்பு இருக்கிற காரியத்தை இங்க சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உபத்திரவங்கள், அந்த இருக்கிற அனுபவங்கள் மிகவும் அவசியமா இருக்குது சுபாவம் உருவாக்குறது, மனவாட்டிக்காக தகுதி ஆகிறது. இதான் பிரதர் ரசல் எழுதுறார். பிரதர் அனீஷ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. வேற சகோதர சகோதரிகள் ஏதாவது சகோதரிகள் கூட பேசலாம், கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எதுவுமே வெக்கம் தேவையில்லை. நீங்க பேசலாம், கேட்கலாம். நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த பேரா ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு கேள்வி பிரதர். கனிராஜ் பிரதர் வாங்க. அதாவது அனீஸ் பிரதர் கேட்ட கேள்விதான். அது அந்த சிறு புத்தகத்தை மாத்திரம்தான் படிச்சா புசிச்சா அந்த அனுபவம் ஒட்டுமொத்த பைபிள் வேதத்துல உள்ள
ரகசியங்களை படிக்கும்போது அதிசயமா இருக்குது. அது அனுபவத்துல வரும்போது நம்ம கசப்பாகுது. ஆனா இந்த சிறு புத்தகத்த மாத்திரம் ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்க முத? ஓகே. அந்த சிறிய புத்தகம் வந்து நாங்க பார்க்கும்போது பிரதர், அது 10ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல. அது குறிப்பாய் குறிக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையில அவர் கொண்டு வரார் அறுவடை செய்தி. தேவ எக்காலம், 7வது எக்காலம். அது குறிப்பா என்ன குறிக்குதுன்னா ஒரு 7 புத்தகங்கள். அந்த 7 புத்தகங்கள் நம்மளுக்கு இல்லன்னா பிரதர் கனிராஜ், நம்ம எப்படி பைபிள் புரிஞ்சுக்கோம்? அந்த 7 இருக்கிற புத்தகம் நம்ம வந்து கிடைக்கலன்னா, அது நம்ம படிக்கலன்னா, நம்ம கேட்கலன்னா, எப்படி நம்ம பைபிள் வந்து நம்மளுக்காக தொறக்கும்? சோ அந்த இருக்கிற சிறிய புத்தகம், சிறிய ஏன் சொல்லிக்குதுன்னா, ஒரு சிறிய வகுப்பார், புது சிருஷ்டி. புது சிருஷ்டியோட இருக்கிற கணக்கு இந்த உலகத்துல பாருங்க. என்ன கணக்கு சொல்லலாம்? பேர் கிறிஸ்தவர்களுடைய இருக்கிற கணக்கு முன்னாடி என்ன கணக்கு சொல்லலாம்? உலகத்தோட இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கணக்கு சொல்லலாம்? சிறிய, ரொம்ப சிறிய. அந்த சிறிய வகுப்பா இருக்கு, புது சிருஷ்டி வகுப்பா இருக்கு. கர்த்தர் இயேசுவருடைய 2ஆம் வருகையில கொண்டு வர்றது அறுவடை செய்தி. இது மூலமாய் நமக்கு பிரதர் 7ஆம் தூதன் என்ன பண்ணாரு? பேர் என்ன வச்சார் நம்மளுக்கு? வேத மாணவர்களா ஆயிட்டோம். வேத மாணவர்களா தகுதி ஆகிறதுக்கு ஆயிட்டோம். இதுதான் நாம இந்த வகையில உண்மையா வேதத்தோடு இருக்கிற வெளிச்சத்தை வாங்கி, அந்த வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து நாங்க புது சிருஷ்டியா வாழ்ந்துருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு சிறிய புத்தகம் இல்லைன்னா வேதம் நமக்காக தொறக்காது. பிரதர் ஒரே ஒரு டவுட் பிரதர். நல்ல விளக்கம் பிரதர். நன்றி பிரதர். அருமையான விளக்கம். பிரதர் கிருஷ்ண பிரதர் இல்ல இப்ப அனிஸ் பேசுறீங்களா? இல்லாட்டி பிரதர் பால்ராஜ் பேசுறாரா? இல்ல அவர் பேசிட்டாரு, நான் கேக்குறேன். அவர் நன்றி சொன்னாரு. பிரதர் இந்த இப்போ இந்த சிறு புஸ்தகம் வந்து வால்யூம்ஸ், இந்த டேபர்நாக்கல் ஷேடோ இப்படி நம்ம சொல்றோம். ஆனா இது இன்னும் ஒரு கருத்து இருக்கு. அது அப்படி அதுதானா கரெக்ட் தானா அப்படின்னா, எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல அந்த 6 புருஷர்கள் அப்படின்னு வரும்ல, அது இந்த புக்குக்கு ரிலேட்டடா இல்லாட்டா அது வேறயா பிரதர்? அது ஒரு சின்ன ஒரு டவுட் இல்ல, இருக்கு. இல்ல. அந்த என்ன? கருத்து கூட நான் கேட்டோம். நான் அந்த சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து எடுக்கிறோம். ஆக்சுவலி வந்து அந்த அந்த இருக்கிற அ 6 புருஷர், அ இந்த 6 வால்யூம்ஸ் நம்ம எடுக்கவே முடியாது. எனக்கு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன். அறுவடை செய்தி சொல்லும்போது இது 7 இடிமுழக்கல். அப்போ 7 இடிமுழக்கல் சொல்லும்போது, ஆ 6 வச்சுட்டு நம்ம அறுவடை செய்தி சொல்ல முடியாது. வெறும் 6 வால்யூம்ஸ் வந்து அறுவடை செய்தி கிடையாது. 1+6 அந்த 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 சிறிய ஆசரிப் கூடாரத்துடைய விசேஷத்தின் நிழல்கள் புத்தகம் இல்லாம பிரதர் ரசலே ரீபிரிண்ட்ல சொல்றாரு, அவருக்கே வெளிச்சம் புரிதல் கெச்சிருக்காது 6 வால்யூம் எழுதுறது. சோ இப்போ அந்த கருத்து யாரோ சொல்றாங்க, அந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல அந்த 6 புருஷர்கள் வெற்ற ஆயுதம் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதுதான் வந்து 6 வால்யூம்ஸ். அதுக்கு சரியான ஒரு எப்படி சொல்லனா சப்போர்ட்டே கிடையாது. இன்னொன்னு வந்து நாம பார்க்கிறோம், சணல் நூல் அங்கி போட்டிட்டு இருக்குது ஒருத்தர், அது சகோதரர் ரசல். இந்த 6 பேர் வந்து வராங்க, பலிபீடத்துக்கிட்ட நிக்கிறாங்க. ஆனா அவங்க சணல் நூல் அங்கி போடல. இதெல்லாம் விஷயம் என்ன குறிக்குதுன்னா, இது கண்டிப்பா அந்த புத்தகங்கள் கிடையாது. அது குறிக்குது ஒரு 6 கிறிஸ்தவர் போதகர், போதகர் 6 கிறிஸ்தவர் போதகர் யார் வந்து சகோதரர் ரசல் வாழ்ற நேரத்துல அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகோதரர் ரசல் பயன்படுத்திட்டார் உண்மையான சத்தியம் கொடுக்கறதுக்கு, அறுவடை சத்தியம் கொடுக்கறதுக்கு. பாபிலோன்ல இருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு அந்த செய்தி கொடுக்கறதுக்கு அவளை விட்டு வெளியே வா. ஆனால் அவருக்கு பின்னாடி அந்த 6 பேர் வந்துட்டாங்களே, அவங்கள் மூலமாய் அந்த நாங்க பார்க்கிறோம் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. பேய்களோடு இருக்கிற காவல் வீடம் அந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது, இந்த 6 போதகர் அதுல பார்க்கிறோம் 4 ஆண்கள் 2 ஸ்திரீகள் மூலமாய் அவங்க கொண்டு வந்தாங்க. அந்த உபதேசங்கள் ஏதோ கிறிஸ்து மண்டலத்துல முழுவதும் மெய்யான விசுவாசத்திலிருந்து விலகி போயிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர்.
மற்ற சகோதர சகோதரிகள் கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம். பிரதர் அனிஷ் கேட்ட கேள்விக்கு நீங்க பேசலாம். நீங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. திருப்தி இருந்தா நம்ம நெக்ஸ்ட் பேராக்கு போலாம். பக்கம் 96 லாஸ்ட் பேராகிராஃப். நாம் காட்டியுள்ள இந்த ஏமாற்றம் உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமாகவும் தரிசனத்தை சரியாக அறிந்து கொள்வதன் ஆரம்பமாகவும் இருக்கிறது. இதை குறித்து தீர்க்கதரிசி ஆபகு உற்சாகப்படுத்தும் ஒரு வார்த்தையை எழுதுகிறார். ஆபகூக் 2வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. நீ தீர்க்க தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே அதாவது அட்டைகளில் தீர்க்கமாக வரை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. 1335 நாட்கள் வரை காத்திருக்கிறவன் பாக்கியவான். அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது போல் இருந்தது, ஆனால் அப்படி இல்லை. அது திரு மில்லர் செய்த ஒரு சிறு தவறாகும். இது தேவனால் ஏற்கனவே முன் அறியப்பட்டு அவருடைய பரிசுத்த ஜனங்களை சோதிப்பதற்காக அவரால் அனுமதிக்கப்பட்டது. இங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா போகுது. கொஞ்சம் கவனம் கொடுங்க அன்பு சகோதர சகோதரிகளை. இந்த இடத்துல சகோதரர் ரசல் வந்து ஹாபக்குக் 2:3 வந்து மில்லர் மூவ்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுது. அது சுத்தமா அது அப்ளை பண்ணவே முடியாது. இந்த இடத்துல ஹாபக்குக் 2:3 அவர் தனக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியல. அவர் தான் 2ஆம் வசனம் நிறைவேறுவார், அது சொல்ல முடியல. அவர் தான் ஹாபக்குக் 2:2 அவர் வந்து அவரு அந்த தரிசனம் எழுதுவாரு. ஆனா எங்க போய் முடியும்? அது முடியுது வந்து ஒரு தரிசனத்தின் தாமதித்தாலும். அது என்ன? 1914. ஆனா அந்த மாதிரி இருக்கிற வெளிப்பாடு இங்கே காணோம். அந்த மாதிரி இருக்கிற அர்த்தம் இங்கே காணோம். இங்கே வந்து பிரதர் வந்து வில்லியம் மில்லருடைய காலத்துக்கு ஒப்பிட்டு இங்கே பேசிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை அப்படி நாங்க பார்க்கும்போது அது ஒத்து வரதில்ல. காரணம் நாங்க நல்லா தெரியும். ஆதார வசனமே நம்ம வைக்கிறோம். ஹாபக்குக் 2:2 முழு இருக்கிற ஹாபக்குக் 2:2 குறிக்குது சகோதர ரசலுடைய ஊழியம். 1874 முதல் கொண்டு 1916 வரை இந்த 2:2 வந்து அவர் மூலமாய் அவருடைய ஊழியங்கள் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஏன் இப்படி எழுதுறாரு இங்க? சகோதரர் நீங்க சொல்லுங்க. சகோதர சகோதரிகள் நீங்களே சொல்லணும். யார் முதல் பேச போறீங்க? உங்களுக்கு புரியுதா? எனக்கு அந்த இது இல்ல புரியல பிரதர். அது ஆக்சுவலா ஒரு தடவை அது கிளியராட்டு நீங்க 2 இதையுமே சொல்லிடுங்க. மில்லருடைய இது அந்த இதுவும் ரசல் பிரதருடைய அந்த ஊழியத்தையும் அந்த ஸ்டார்டிங் முடிக்கும் சொல்லுங்க. அப்பதான் அது கம்பேர் பண்ணி இது பண்ண முடியும். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் ஹபக்குக் 2:2-3 இது சுத்தமா வில்லியம் மில்லருக்கு அப்ளை ஆவறதே இல்லை. ஏன்னா ஹபக்குக் 2:2 ஒரு தரிசனம் பத்தி பேசுது, பலகையின் மேல் பத்தி தீர்க்கமா வரி சொல்லுது. இது வந்து வில்லியம் மில்லர் செய்யல. இது வில்லியம் மில்லருடைய மூலமா இது நடக்கல, நிறைவேறல. இது 7ஆம் தூதன் மூலமாய் நிறைவேற்றுது. ஆனா நோட் பண்ண எப்படி இந்த வசனம் இங்கே சகோதரர் எழுதும்போது அப்ளை பண்றாரு வில்லியம் மில்லருக்கு, வில்லியம் மில்லருடைய இருக்கிற ஊழியத்துக்கு. இது நோட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது அங்க பொருந்து வராது. இப்போ அவங்க எதிர்பார்த்தது வந்து கர்த்தருடைய 2ஆம் வருகை. அப்ப அந்த 2ஆம் வருகை தான் 1844 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. என்ன ஆயிட்டாங்கன்னா ஏமாந்தாங்க. அதுக்கு பிறகுதான்
1335 அது வந்து முடியுது 1874. அப்போ அந்த 1884 இருந்து அங்க ஏமாற்றம். அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம விசுவாசிச்சோம். எப்படின்னா இங்க 1874 அந்த விஷயங்கள் நடந்ததாட்டு அதான் அந்த காத்திருப்பு. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாட்டு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க அவங்க அந்த ஏமாற்றத்துக்கு பிறகு காத்திருந்த அந்த நாட்களை தான் இங்க குறிப்பிடதாட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டடி பண்ணியிருந்தோம். அப்படிதானே? அதுதானே? இல்ல, இல்ல, இல்ல. நான் என்ன சொல்லின்னு வரேன் அனீஷ் பிரதர். இந்த தீர்க்க தரிசனம் ஹாபக்குக் தீர்க்கதரிசி பேசுறாரு. வசனம் 2 மற்றும் 3 இது வந்து ஒரு காலம் இது வந்து சகோதரர் வில்லியம் மில்லர் குறித்து அவருடைய இருக்கிற ஊழியங்களை குறித்து பேசுறதே இல்லை. இந்த ஹாபக்குக் 2:2 முதல் பிற்பாடு 3 பேசுது 7ஆம் தூதனுடைய ஊழியம் 1874 இருந்து 1916 வரை. இது 2வது வசனம். 3வது வசனம் பேசுது 1916க்கு பின்பு இந்நாள் வரை ஏதோ நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து நாம என்ன பார்க்கிறோம்னா சகோதரர் வந்து இந்த வசனத்தை வில்லியம் மில்லருக்கு ஒப்பிட்டு பேசும்போது ஒரு தவறான ஒப்பிட்டுதல் சொல்லணும். அவ்வளவுதான். தாழ்மையில தவறான ஒப்பிட்டுதல். எனக்கு 2வது வசனம் கொஞ்சம் பாருங்க. ஹாபக்குக் 2:2 நீங்க தரிசனம் என்ன பண்ணோம்? நீங்க பலகையின் மேல தீர்க்கமாக வரி எழுது. இது என்ன? இது எப்படி வில்லியம் மில்லர் பண்ணாரு? நோ 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 இது வில்லியம் மில்லர் பண்ணவே இல்லை. பலகை குறிக்கிறது டிவைன் பிளான் சார்ட். எழுது வந்து அறுவடை செய்தி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவரு அவங்களுடைய ஊழியத்துக்காக தாழ்மையா அந்த பிரதர் வந்து விட்டு கொடுக்குறாங்க பிரதர். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பிரதருக்கு தெரியும் நம்ம தான் அந்த வசனம்னு சொல்லி. ஆனா பிரதர் வந்து அந்த அவருக்காக அந்த அவங்க செய்யற ஊழியத்துக்காக கனம் கொடுக்குறாங்கன்னு நம்ம அப்படி நினைக்கிறோம் பிரதர். ஓகே, சகோதரர் கன்னிராஜ் சொல்ற விஷயத்தை நாம ஏற்றுக்கொண்டா அது 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 ஒரு பக்கம் வச்சு இது சத்தியம் இல்லை கூட நாங்க சொல்லணும். பிரதர் நம்ம இன்னும் ஒரு இது சொல்றோம் பிரதர். என்னன்னா இப்ப ரசல் பிரதர் மட்டும் இந்த ஒரு காரியத்தை வந்து இது பண்ணல பிரதர். ஆக்சுவலா அங்கிருந்து அவருக்கு முன்னால நிறைய பேர் இந்த 2ஆம் வருகையை பத்தி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் நிறைய தீர்க்க தரிசனங்களை வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இவருக்கு ஒருத்தர் இருந்தார். இப்ப பிரதருக்கு முன்னால ஒருத்தர் இருந்தார்ல, அவரு பேர் என்ன பிரதர்? என்ன ஏதோ இல்ல வில்லியம் மில்லர் இல்ல. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஜார்ஜ் ஸ்டார்ஸ், ஜார்ஜ் ஏதோ ஒரு பார்பர்னு ஒரு மாதிரி ஏதோ நெல்சன் பார்பர். ஆமா ஆமா. இப்படி சில அவங்களுடைய ஜார்ஜ் ஸ்டார்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய இதை எடுத்துதான் இவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த இது அதெல்லாம் கண்டிப்பா உண்மை அனீஸ் பிரதர். அதெல்லாம் கண்டிப்பா உண்மை. பட் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சிஸ்டர் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஹாபக்குக் 2:2 சிஸ்டர். ஹாபக்குக் 2:2 படிக்கிறேன் பிரதர். ஆபகுக் 2வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இல்ல 2:2 இந்த 2:2 வசனம் நம்ம என்ன பார்க்கணும்னா இது ஒரு மிகப்பெரிய வேலை. இது ஒரு தரிசனம். அது தேவனுடைய தெய்வீக திட்டம். இது நீங்க பலகையின் மேல் தீர்க்கமாக வரி. அப்ப அந்த பலகை வந்து இங்க பார்க்கும்போது அது குறிக்கிறது தெய்வீக திட்டத்தின் வெளிப்பாடு. அந்த தெய்வீக திட்டம் பலகை, அதாவது சார்ட், டிவைன் பிளான் சார்ட். அப்ப அந்த டிவைன் பிளான் சார்ட் ஒரு பக்கம், அந்த சார்ட்டுடைய விவரம் அந்த 7 புத்தகங்கள் வழியாய் இன்னொரு பக்கம். இந்த வேலை அனீஸ் பிரதர் சொல்ற மாதிரி சகோதரர் ரசல் வந்து முன்னாடி அவருடைய ஆரம்பத்துல நிறைய பேர்ல இருந்து சில உதவிகள் வாங்கிட்டார், சில பாயிண்ட்ஸ் வாங்கிட்டார்.
சில விஷயங்கள் வாங்கிட்டார். பட் ஆனால் அந்த எல்லாம் எடுத்து கோர்வையா பண்ணி அந்த புத்தகங்கள் எழுதும் போது அது வெறும் பிரதர் ரசலுடைய வேலை தான் இருந்துச்சு. வேற யார் அங்க இருக்கிறது இல்ல. சோ இந்த வசனம் நான் தாழ்மையில என்ன சொல்றேன்னா, ஆபக்குக் 2:2 பேசுது ஒரு பலகை பத்தி, அப்புறமா தரிசனம் வந்து அது எழுது பத்தி, அப்புறமா அது தீர்க்கமாக வருகிறது. சோ அது விஷயம் வந்து டிவைன் பிளான் சார்ட் பிளஸ் 7 புத்தகம். இதுதான் வந்து தாழ்மையில வைக்கிறோம். சோ இதுல நம்ம நம்ம சொல்ல இந்த மாதிரி பிரதர் ரசல் முன்கூட்டி இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட பாயிண்ட்ஸ் வாங்கல. அவரே சொல்றாரு, அது ஒத்துக்கிறோம். பட் இந்த வசனம், இந்த ஆபக்குக் 2:2 குறிப்பாய் பேசுது சகோதரர் ரசலுடைய மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியம், எழுதுற ஊழியம் 1878 இருந்து 1916. இது தாழ்மையில நம்ம வைக்கிறோம். நீங்க பேசலாம் சகோதர சகோதரி. பிரதர் இப்போ இதுல இப்படி கூட நம்ம எடுக்கலாம் இல்ல பிரதர்? ஆக்சுவலா என்னன்னா, இப்போ பிரதர் தான் இது கன்ஃபார்மாட்டு இது வரைஞ்சது வந்து பிரதர் தான். ஏன்னா தேவன் வந்து அவருக்கு தான் வெளிப்பாடுதல் கொடுத்திருக்காரு. அதுல வந்து மாத்தமே இல்லை. அவர் தான் 7ஆம் காலகட்ட சபை தூதன். அவருக்கு தான் அந்த அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. இதை வரைஞ்சது ஓகே அதுதான். ஆனா இந்த தாமதித்தாலும் காத்திரு அப்படிங்கிறது வந்து அது வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இப்போ சபை இப்போ இல்ல இந்த கான்செப்ட்ல வந்து நாங்க பார்க்கும்போது தாமதித்தாலும் காத்திரு குறிக்குது 1914 பின். ஏன்னா பிரதர் ரசலுடைய மினிஸ்ட்ரி வந்து 1914 வரைக்கும் கொண்டு வராரு. எதிர்பார்ப்பு வைக்கிறாரு, ராஜ்யத்தின் எதிர்பார்ப்பு வைக்கிறாரு, சபையுடைய முடிவு பத்தி கொண்டு வராரு, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல் பத்தி பேசுறாரு, புறஜாதி காலம் முடிவு பத்தி பேசுறாரு, இஸ்ரேல் ஒரு தேசம் முழுமை ஆக போது பேசுறாரு. சோ அந்த 1914 தான் அந்த தரிசனம் ஏதோ அவர் கொண்டு வந்தார், எழுதிட்டு தீர்க்கமாக வரைஞ்சிட்டாரு. அங்கே ஒரு தாமதித்தாலும் போயிடுச்சு. அந்த 1914 தாமதித்தாலும்க்கு பின்பு, அதாவது 1916 இருந்து இந்நாள் வரை இது வந்து ஆபக்குக் 2:3. சோ இது வந்து முன்னாடி இருக்கிற வில்லியம் மில்லருடைய காலத்துல இது பொருந்து வரவே வராது. மற்ற சகோதர சகோதரிகள் நீங்க தாராளமா பேசலாம். இது ஒரு டிஸ்கஷன், ஒரு சத்தியத்துக்கு நம்ம தேடின்னு இருக்கிற டிஸ்கஷன். சகோதர ரசல் வந்து இந்த விஷயத்தை எழுதும்போது எங்கேயுமே ஒரு இடத்துல கூட இது நான் பண்ற வேலை, இது நான் பண்ற ஊழியம் அப்படி அவர் எழுதுறதே இல்லை. நான் ஏற்கனவே முன்னாடி உங்களுக்கு காமிச்சோம். நீதிமொழியில ஒரு வசனம் இருக்குது. தேவனுடைய மனுஷர்கள் அவங்க பண்ற வேலை அவங்க நாவு பேசாது, வேற நாவு பேசணும். அந்த வகையில வந்து இந்த இடத்துல சகோதர ரசல் தாழ்மையில என்ன வைக்கிறோம்னா, இந்த ஆபக்குக் 2:3 இது வந்து அவருடைய மினிஸ்ட்ரிக்கு பின்னாடி அது குறிக்குது. அவருக்கே அந்த நேரத்துல தெரியல. இந்த வசனம் வந்து அவரு வில்லியம் மில்லருடைய ஊழியத்துக்கு அந்த 1844 இருந்து 1874 வரைக்கும் காத்துக்கொள்றதல் பத்தி அதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதுதான் விஷயம் இந்த பேராகிராஃப்ல நாங்க பாக்குறோம். ஆனா நாங்க இன்னைக்கு 2026 வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு வால்யூம் ஸ்டடி பண்ணும்போது இப்படிப்பட்ட அப்டேட் நாங்க கொடுக்கறது மிகவும் அவசியமா இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளை, பால்ராஜ் பிரதர் பேசுங்க பிரதர். பிரதர் அதுக்கு கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. அந்த 1914 அது தாமதித்தாலும் அதற்கு அப்புறம் மில்லரை யாரு தேவனே அதை அனுமதிக்கிறாங்க. கீழே கடைசியில கரெக்டா சொல்லி இருக்கு பாருங்க. தேவனால் ஏற்கனவே முன் அறியப்பட்டு அவருடைய பரிசுத்த ஜனங்களை சோதிப்பதற்காக அவரால் அனுமதிக்கப்பட்டது. அதான் மில்லர் மூமெண்ட் இல்லையா பிரதர்? இல்ல நாம என்ன சொல்றோம்னா, மில்லர் மூமெண்ட்ல அந்த சோதிக்கிறதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். பட் அந்த மில்லர் மூமெண்டோட இருக்கிற சோதிக்கிற காரியத்தை அது இந்த இடத்துல ஆபக்குக் 2:3 வந்து அது வருதுல அர்த்தம்.
ஆபக்குக் 2 அர்த்தம் வருது 1874க்கு பின்பு தூதனுடைய காலகட்டம். ஆனா இந்த காலகட்டம் வில்லியம் மில்லருடைய காலகட்டம் வந்து 1874க்கு முன்பு. 44ல இருந்து 74 காத்துக்கொள்றது அந்த விஷயத்தை வேற. அந்த விஷயத்தை பார்க்கும்போது இங்கே தானியல் 12:12 சொல்றது 1335 நாள் காத்து சேருகிறவன் பாக்கியவான். இது அங்கீகரிக்கும். ஆனா தேங்க்யூ நீங்க எல்லாம் பாயிண்ட் இருக்கும்போது இது நம்ம கன்வின்ஸ் ஆகிறதுக்கு அதாவது பாக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல பிரதர், இது நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க பேசிக்கிட்டு வர்ற வசனம் பிரதர். இது ஆரம்ப காலத்துல நீங்க தூத்துக்குடிக்கு சப்ஜெக்ட் எடுக்கிற காலத்துல இருந்து ஆபகுக்கு 2 நீங்க பேசுற வசனம். ஆமா, இவ்வளவு நாள உங்கள் மூலம் நம்ம அந்த அர்த்தங்கள் கேட்டிருக்கிறோம். ஆமா பிரதர். ஆமா பிரதர். தேங்க்யூ. வெல்கம். சமயம் முடிவுக்கு நம்ம வந்துட்டுக்கிறோம் சகோதர சகோதரிகள். இன்னைக்கு நம்ம தேவ கிருபையில நம்ம திரும்பி ஆரம்பிட்டோம் இந்த 3rd வால்யூம் உடைய ஸ்டடி. ஞாபகம் வைங்க, சாரி மன்னிக்கணும், சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பத்துல இருந்துச்சு, சில நிமிஷங்கள் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஆனா ஞாபகம் வைக்கணும், இனிமேல் இந்த வரப்போற பேராகிராஃப்ஸ்ல நாங்க தியானம் பண்ணும்போது விசேஷமா 2026ல நம்ம இருக்கும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது நிறைய காரியங்களை நாங்கள பார்க்க வேண்டி இருக்கோம், நிறைய காரியங்கள் நாங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்கோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்க போகுது. மறுபடியும் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்றோம், நீங்க ஃப்ரீயா பேசுங்க, யாருக்கு எந்த ஒரு கூச்சம் வேண்டாம், தாராளமா பேசுங்க, உங்களுடைய கருத்துக்கள் வெளிப்படுங்க. அதிகமா நீங்க வெளிப்படும் போது நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கும். சோ இன்னைக்கு ரொம்ப வாரங்களுக்கு பின்பு திருப்பி நம்ம ஆரம்பிட்டோம் இந்த 3rd வால்யூம் உடைய இருக்கிற தியானம் படிப்பு ஆராய்ச்சிக்கு தேவனுக்கு ரொம்ப நன்றி. தேவன் தாமே உங்க அனைவரும் இந்த இருக்கிற தியானம் வழியாய் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் நாகர்கோவில் சபை, தூத்துக்குடி சபை மற்றும் மூப்பர்கள் யாருக்கு இந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறாங்க, மிக தாழ்மையில நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென்.